எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்க போகிறது என்னுடைய பள்ளி பருவங்களில் எங்களுடைய தமிழ் ஐயா ஒரு நாளைக்கு அதுவும் இப்போ சம்மர் டைம் வேறு, உடலில் அவ்வளோ உஷ்ணம் இருக்கும். அந்த உஷ்ணம் நம்மளுடைய உடலை எந்த அளவுக்கு பாதிக்கும், அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா வாரம் வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்கிறத சொன்னார். அதுவும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது சாதாரணமாக இல்லாமல் அது எந்த அளவுக்கு முறைப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அவர் அன்றைக்கி சொன்னது. இங்கே ஒரு 25-28 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்னைக்கு சாரோ அன்னிலேருந்து ஒரு சம்மரையும் விடாமல் ஒவ்வொரு சம்மர்லேயும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த வாரங்கள்லாம் எண்ணெய் தேய்ச்சிக்க முடியுமோ அந்தளவுக்கு அதுவும் குறிப்பாக அவர் எப்படி சொன்னாரோ அதன் முறைப்படியே எடுத்துக்கிட்டு வருதுங்கிறது அப்போ தான் அது எனக்கு அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. ஒருத்தரோட அவர் சாதாரணமாக சொன்னார், ஆனால் அது எந்த அளவுக்கு எனக்கு பயனுள்ளதாக இருந்ததுங்கிறது எனக்கு மாத்திரம்தான் தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு என்னோடய ஸ்கின்னும் சரி, என்னோடய ஹேரும் சரி ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. நான் பிற்காலத்தில் தான் நான் உணர ஆரம்பித்தேன். ஸோ அதனால தான் நான் அதை பற்றி பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுவும் இப்போ குறிப்பாக எல்லாருமே கெமிக்கல்ஸ் அண்ட் அடுத்த ஜென்ரேஷனே குழந்தைங்கள்லாம் இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது ரொம்ப ரேராக போச்சு. சில குடும்பங்களில் தான் இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு நல்லது, மற்ற பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஆர் எனி அதர் ஸ்கின் கேர் ரிலேட்டட்லாம் வெளியில் என்னென்னமோலாம் எல்லாருமே பண்ணிக்கிறாங்க. ஆனால் எதுவுமே இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அதுவும் ஷேக்காக போட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறதுக்கு ஈடாகுமாங்கன்னா அது நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும், நம்மளுடைய சீதோஷ்ண நிலைக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அது நிஜமாகவே ஒரு வரம்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அதுவும் முறைப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ ஒரு அவசியங்கிறது நான் அதை கண்டிப்பாகவே உணர்ந்தேன். இதில் என்னென்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்கணும், எண்ணெய் தேய்ச்சி குளித்து முடித்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ முன்னாடிலாம் தீபாவளி அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. அதுவும் விடிய காலையிலேயே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே குளிப்பாங்க. ஸோ அன்றைக்கி மாத்திரம்தான் எக்ஸப்ஷன். ஒரு 4:30 இல்லை 5 மணி 5:30க்கெலாம் குளிக்கிறதுலாம் அன்றைக்கி தான் எக்ஸப்ஷன். ஸோ மிச்ச நாட்களில் பிரதானமாக சூரியன் உதித்ததுக்கு அப்புறம், நல்ல சூரியன் வந்ததுக்கப்புறம் தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஸோ இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, எண்ணெயை அப்படியே எடுத்து தலையில் அப்ளை பண்ணிக்காமல் அதை இளம் சூடாக்கி அந்த எண்ணெயை எடுத்துக்கிறது இன்னும் ஆரோக்கியமானது. இளம் சூடாக்குறது அப்படின்னா அந்த இளம் சூடாக்கிறப்பையும் என்ன பண்ணணும், ஒரு சட்டியில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். ஒரு 3-4 கரண்டி விட்டுட்டு ஒருத்தருக்கு உள்ளது தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ அதோடையே சேர்த்து நம்ம கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம், மிளகு சேர்த்துக்கலாம். அதேமாதிரி ஒரு 2 காஞ்ச மிளகாய், சகப்பு நீட்ட மிளகாய் அதை நான் சேர்த்துப்பேன். இந்த மிளகும் வெந்தயமும் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ரொம்ப சிறிதளவு தான் அதில் போட்டுக்கிறது. ஸோ இந்த 3 இதையும் போட்டு அந்த இளம் சூடாக்கிறப்ப அந்த எண்ணெயில் அந்த சத்துக்கள்லாம் அதில் வரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வேறு ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை லைட்டாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்க்கிறது. அந்த தேய்க்கிறது உச்சந்தலையில் எண்ணெயை வச்சுட்டு உச்சந்தலையில் நல்லா தேய்ச்சிட்டு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எண்ணெயை தேய்க்கணும். ஸோ உடம்பு முழுக்க தேய்ச்சிட்டு உடம்பு முழுக்க தேய்க்கிறப்பே நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணலாம். மேலேயும் கீழேயும், கைகளுக்கும் சரி, கால்களுக்கும் சரி, தொலைகளுக்கும் சரி, மேலேயும் கீழேயும் நம்ம ஜென்டலாக அந்த கையை வச்சு பண்ணுறப்பே ஒரு பிளட் சர்க்குலேஷன் உடம்புக்கு நல்லா ஆகும். ஸோ அப்போ உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பண்ணுறப்போ, உள்ளங்காலில் வரப்போ என்ன பண்ணுவேன்னா, நல்லா ஒரு மூட்டை எண்ணெயை எடுத்துக்கிட்டு உள்ளங்காலில் வச்சு நல்லா ரப் பண்ணணும். நல்லா சூடு பறக்க 2 கால்களையும் நல்லா ரப் பண்ணி, ஸோ எண்ணெய் தேய்ச்சி எல்லாம் முடிச்சாச்சு. எண்ணெய் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம குளிக்கணும். அப்போ மோஸ்ட்லி பெரும்பாலும் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, பச்சை தண்ணியில் குளிப்பாங்க. சில பேர் வெந்நீர் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு வெந்நீரையும் பச்சை தண்ணியும் கலந்து பக்கெட்லேருந்து எடுத்து விட்டுப்பாங்க. அப்படி இல்லாமல் என்னுடைய தமிழையை எப்படி சொல்லியிருக்காருன்னா, குளிக்கிற அந்த வெந்நீர் ஒரே சீரான அந்த இதில் இருக்கணும், அந்த சூட்டு தன்மையில் இருக்கணும். அதில் பச்சை தண்ணி ஹாட் அண்ட் கோல்டு கலக்கவே கூடாது. ஸோ ஒரே சீரான அந்த இளம் சூடாகவே அது இருக்கணும் அப்படின்னு, ஒரே சூட்டு தன்மையில். ஸோ அப்போ முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன், ஒரு பக்கெட்டில் தண்ணியை நிரப்புறப்ப அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் வெந்நீரை வச்சுப்பேன். அந்த வெந்நீர் இளம் சூடாக இருக்கிறப்ப கையில் தொட்டு பார்த்துட்டு ஒரு இளம் சூடாக இருக்கும், அது ஒரு வாட்டி கொட்டுவேன். அது மாதிரி ஒரு 5-6 தடவை எடுத்து கொட்டுறப்ப எனக்கு ஒரு பக்கெட் நிரப்போம். ஆனால் இப்போல்லாம் கீசர் இருக்குது. ஸோ அந்த கீசரில் என்ன சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இளம் சூடு வந்துடும். ஸோ அந்த இளம் சூடு நீங்கள் அப்படியே பக்கெட்டில் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 பக்கெட் வரும். அப்புறம் திருப்பியும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்த இளம் சூடு வரும். அது மாதிரி ஒரு 3 to 4 டைம்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பக்கெட் நம்ம ரொப்பிடலாம். அதாவது பச்சை தண்ணி எதுவும் கலக்காமல். ஸோ இந்த பச்சை தண்ணியை கலக்காமல் இருக்கணுங்கிறது அது ஒரு நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் தலையில் தண்ணியை விட்டுக்கிறது. ஸோ இதில் அது நான் இப்போ ரீசெண்டாக
பல வருஷங்களாக நான் ஃபாலோ பண்ணிட்டு வருது. அது என்ன அப்படின்னா, என்றைக்காவது நீங்களே ட்ரை பண்ணலாமே. ஒரு சம்மர் டைம் அப்போ நீங்கள் ஷவர்லேயோ இல்லைனா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் தண்ணி எடுத்து குவளையிலேருந்து லைட்டாக அந்த உச்சன் தலையில் விட்டு பாருங்கள். அப்படியே அது வழிஞ்சு அப்படியே இங்கே வரும். இங்கே வரப்போவே வந்து என்ன ஆகும்னா, அவ்வளோ சூடாக இருக்கும். அந்த தண்ணி பச்சை தண்ணியை தான் விட்டுருப்பீங்க, இவ்வளோ சூடாக இருக்கும். ஏன்னா அந்த தலையில் அவ்வளோ உஷ்ணம் இருக்குது, அவ்வளோ உடம்புலையும் அவ்வளோ சூடு இருக்குது. அதுவும் குறிப்பாக அது தலையில் நிறையா இருக்கும். ஸோ அந்த உஷ்ணம் இருக்கிறது தான் அந்த உங்களுக்கு ஹாட்டாக இந்த இடத்துல வருதுங்கிறது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அப்போ வந்து அவ்வளோ ஹாட்டாக இருக்கிற அந்த தலையில் அந்த மூளை பகுதியில் அப்படியே ஒரு பச்சை தண்ணியை எடுத்து நம்ம விட்டோம்னா இட் வில் பிகம் ஒரு கான்ஃப்ளிக்ட் அங்கே நடக்கும். ஸோ அதற்காக தான் முன்னாடிலாம் வந்து ஆற்றுக்கு போகிறப்ப ஒரு ப்ரோக்ஷனம் பண்ணிப்பாங்க. தலையில் அந்த அவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் எடுத்தோடனே விட்டுக்காமல் லைட்டாக கொஞ்சம் தண்ணி அங்கே விட்டோடனே அங்கே ஒரு கூலிங் நடக்குவாங்க. ஸோ அவங்க அந்த அவ்வளோ அந்த சூட்டுத்தன்மையை கொஞ்சம் குறைக்கும். ஸோ அதனால் ஃபியூ ட்ராப்ஸ் அங்கே தலையில் விட்டுட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, பாதத்துலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ ஆற்றுக்கு போகிறப்பே பாதத்தை தான் ஃபஸ்ட்டு வைப்போம். படிப்படியாக இறங்கி படித்துறையில் கீழே இறங்கி போயிட்டு இடுப்பு வரைக்கும் தண்ணி வரும், அப்புறம் கழுத்து வரைக்கும் வரும், அப்புறம் தான் தலைக்கு குளிப்பாங்க. ஸோ அது இன்னும் பெனிஃபிட்டாக இருந்தது. ஸோ அதே மாதிரி பாதத்துலேருந்து நம்ம தண்ணியை விட்டுக்கணும். தலையில் புரோக்ஷனம் பண்ணிவிட்டு பாதத்துலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இடுப்பு அப்புறம் கழுத்து வரைக்கும் தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் தலைக்கும் தண்ணியை விடலாம். ஸோ இப்படி தண்ணியை விட்டுக்கிற ஒரு முறை இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, ஷேக்கா மோஸ்ட்லி இப்போ நிறைய பேர் ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வெளியில் இருக்கிற கெமிக்கல்ஸ்லாம் சேர்ந்த ஷேக்காலாம் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம வெறுமனே ஷேக்காவோட நிறைய விஷயங்களையும் இதில் சேர்த்து கூட நம்ம பண்ணலாம். அதுவும் நல்லது தான். ஆனால் நான் மோஸ்ட்லி முன்னாடிலாம் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்ப்பேன். ஆனால் இப்போல்லாம் வெறும் ஷேக்கா மாத்திரம் தான். கடையிலேருந்து ஷேக்கா வாங்கிட்டு நல்லா அதை மிஷினில் கொடுத்துட்டிங்கன்னா அரைச்சி தந்துடுவாங்க. அரைச்சிட்டு அந்த ஷேக்காவில் தண்ணியை விட்டிங்கன்னா அந்த குறைவான ஒரு பதத்துக்கு வரும். அந்த பதத்தில் வந்தப்பயே வந்து நல்லா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற அந்த எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக அந்த ஷேக்கை போட்டு நல்லா நீங்கள் எடுத்துடலாம். அதுக்குன்னு ஷேக்காக போட்டு எடுக்கணும்னு இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்து அவ்வளோ ஹார்டாக அதை உடம்புல தேய்ச்சி எடுக்கணுங்கிறது இல்லை. கொஞ்சம் எண்ணெய் பதம் உடம்புல இருக்கிறதுங்கிறதே ஒரு நல்ல விஷயந்தான். குளித்து முடித்ததுக்கப்புறமும் லைட்டாக அங்கங்கே ஸ்கின்னில் ஆயில் இருந்ததுனால அது நல்லது தான். ஸோ அதனால் ஓரளவுக்கு எண்ணெய் போகிற அளவுக்கு நல்லா எடுத்துகிட்டு ஸோ எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளித்து முடித்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு அப்படியே ஒரு ஜிம்மெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தால் எப்படி உங்களுக்கு இருக்குமோ அதே மாதிரி நல்லா பசி எடுக்கும், நல்லா தாகம் எடுக்கும். ஸோ இதெல்லாமே அந்த உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். ஸோ முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மெயினாக இந்த எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறோம், அந்த உஷ்ணம் உடம்புலேருந்து வெளியில் போகணுங்கிறதுனால தான். ஸோ உடம்புலேருந்து உஷ்ணம் எப்படி போகும்னா, நம்மளோட உடம்புல இருக்கிற 9 துவாரங்கள் வழியாக அது வெளியில் போகும். கண்கள், மூக்கு இருக்குது, காது இருக்குது, வாய் இருக்குது, இதன் வழியாக தான் அது வெளியில் போகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம மத்தியானம் வந்து தூங்காமல் இருக்கணுங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம அதை பின்பற்றணும். ஏன்னா என்றைக்காவது நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி தூங்கினீங்க அப்படின்னா சாயங்காலம் எழுந்து பார்க்குறப்ப கண்கள்லாம் செவந்து இருக்கும். அது ஏன்னா அந்த ஹீட் வந்து வெளியில் போக முடியாமல் அடைப்பட்டு உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கண்ணெல்லாம் ரெட்டிஷாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணாமல் நீங்கள் இன்றைக்கி மத்தியானம் வேறு ஏதான வேலை பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி தூங்காமல் இருக்கணும். ஸோ அப்போ அந்த உடம்புல இருக்கிற உஷ்ணங்கள் வந்து வெளியில் முழுக்க அது போகும். நம்ம இரவு எப்பயும் தூங்க போகிறது மாதிரி தூங்க போனோம்னா அந்த நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளித்ததோட முழு பலனும் நம்ம இப்போ அடையலாம். ஸோ இது மாதிரி அடுத்த ஜென்ரேஷனும் வந்து ப்ராப்பராக, ஏன்னா எல்லாருக்குமே இது ஒத்துக்காதான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் எதுவுமே ப்ரிஜுடைஸ்டாக இல்லாமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு சம்மர் டைமில் வந்து நம்ம we can ask them to try. ஏன்னா இப்போ உங்களுக்கு லெஷராக இருப்பாங்க, டைம் இருக்கும். ஸோ சம்மர் டைமில் they can try. ஸோ உடம்புக்கு நல்லா ஒத்துச்சா ஒரு 4-5 வாட்டி எடுத்துக்கிட்டோம், ஒன்றும் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம அதை ப்ரொசீட் பண்ணலாம். ஏன்னா உலகத்தில் என்னென்னமோ பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்கின் கேருக்கு அதுக்குன்னு எவ்வளோ செலவெல்லாம் பண்ணிடலாம், அதை பண்ணணும்னு இல்லை. நம்மளுடைய சீதோஷ்ண நிலைக்கு நம்மளோட கண்ட்ரியில் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அதுவும் நல்லெண்ணெய், அந்த ஷேக்கா, இது ரெண்டுத்துக்கும் அதுவும் அது முறைப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை விட ஒரு ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் இது வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக வந்து அதை நம்ம சாதிக்க முடியும்னா வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்கிறது ஒரு வரம்னே சொல்லலாம். ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணாமல் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அதை எடுத்துகிட்டு போகணுங்கிறதுனால தான் நான் அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ரொம்ப தேங்க்ஸ்.